ஹலோ எவ்ரிஒன். இப்போ நம்ம எம்எஸ் எக்ஸலில் சர்க்குலர் ரெஃபரன்ஸ் எரர் பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்குலர் ரெஃபரன்ஸ் எரர்னு ஒன்று வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. சம் ஃபங்க்ஷன் இங்கே கொண்டு வரணும். ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன். கரெக்டாக அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஞ்சு கரெக்டாக இந்த D7 வரைக்கும் செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக D8 சேர்த்து செலக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா எரர் வரும். அதான் சர்க்குலர் ரெஃபரன்ஸ் எரர். இப்போ ஓகே கொடுத்தோம்னா ரிசல்ட் தப்பாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் போயிட்டு இங்கே ரிசல்ட் தப்பாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார்முலாஸ் டேபில் போயிட்டு எரர் செக்கிங்கில் சர்க்குலர் ரெஃபரன்சஸ்ன்னு இருக்கும். ஃபார்முலாஸ் டேபில் எரர் செக்கிங் ட்ராப் டவுனில் சர்க்குலர் ரெஃபரன்சஸ்ன்னு இருக்கும். அதுலேயே எந்த செல்லில் எரர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எடிட்டிங் மோடுக்கு போயிட்டு இந்த செல்லில் D7 கொடுத்து இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா ரிசல்ட் கரெக்டாக வந்துடும். இதுதான் சர்க்குலர் ரெஃபரன்ஸ் எரர். இப்போ எமோஜிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் டாட் கொடுத்தோம்னா எமோஜிஸ் டைலாக் பாக்ஸ் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு எமோஜி கிளிக் பண்ணுறோம்னா இது ஃபார்முலா பாரில் தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் எமோஜி வந்து எமோஜிக்கு பின்னாடி இதுதான் டெக்ஸ்ட்டு தான் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இது கிராஃபிக்கலாக இல்லை. கிராஃபிக்கலாக கொண்டு வர்றதுக்கு இன்சர்ட் டேப்பில் போயிட்டு டெக்ஸ்ட் குரூப்பில் டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ட்ரா பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட் பாக்ஸை. இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலா பாரில் போயிட்டு ஈக்குவல் டு இந்த செல்லுன்னு இந்த ரெஃபரன்ஸ் பண்ணிடலாம். ஈக்குவல் டு இந்த செல். இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா கிராஃபிக்கலாக வந்துடுச்சு. இப்போ இதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். ரீசைஸ் பண்ணிக்கிட்டு ஷேப் ஃபார்மேட் டேப்பில் இது டெக்ஸ்ட் பாக்ஸ் செலெக்ஷனில் இருக்கும்போது ஷேப் ஃபார்மேட்டில் போயிட்டு ஷேப் ஃபில்லில் நோ ஃபில், ஷேப் அவுட்லைனில் நோ அவுட்லைன் கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த எமோஜி அப்படியே இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எமோஜிக்கு மேலே ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த செல்லில் இருக்கிற எமோஜி வந்து ஃபார்முலா பாரில் பேக்ரவுண்டில் தெரியுதுன்னா இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+1 கொடுத்து ஃபார்மேட் செல்ஸ், அதில் போயிட்டு கஸ்டம் கேட்டகரியில் ஜென்ரல் எரேஸ் பண்ணிவிட்டு 3 தடவை செமிகோலன் கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் அந்த எமோஜி தெரியாது. இந்த ஃபார்முலா பாரில் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது பேக்ரவுண்டில் இருக்குது தான், ஆனால் ஹைட் ஆகிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டம் நேம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதை எரேஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 0 to 1 ரேண்டமான நம்பர்ஸ் வரணுன்னா ரேண்டரே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு ரேண்டரே. ரோஸ் ஆர்குமெண்ட்டில் ரோஸ் ஃபங்க்ஷனே உள்ளே கொண்டு வரலாம். இல்லைனா கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் கூட யூஸ் பண்ணலாம். கவுண்ட் ஏ ஃபங்க்ஷனில் இந்த ரேஞ்சை கொடுத்துடலாம், நேம் ரேஞ்சை.
இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ரேண்ட் அரேயோட ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ என்டர் கொடுத்தோம்னா டெசிமல் நம்பர்ஸ் வந்துடுச்சு, ரேண்டமான டெசிமல் நம்பர்ஸ். இப்போது இதை செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா இதனுடைய ரிசல்ட் என்னன்னு மேலே தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர்ஸ் தான் இதனுடைய ரிசல்ட்டு. ரேண்ட் அரேக்கு முன்னாடி சார்ட் பை ஃபங்க்ஷன் கொண்டு வரோம். சார்ட் பை ஃபங்க்ஷன் வந்து ரேண்டமான நம்பர்ஸை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், ரேண்டமான டெக்ஸ்ட்டு, ரேண்டமான நேம்ஸு. இப்போ அரே இதை கொடுத்துடலாம், நேம் ரேஞ்சை கமா. ஃபார் எக்ஸாம்பிள் இதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து அரே பை அரே ஒன்றுன்றது ரேண்ட் அரே கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன். இப்போது சார்ட் பை ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிடலாம், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ என்டர் கொடுத்தோம்னா ரேண்டமான நேம்ஸ் வந்துடுச்சு. இப்போ இதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதனுடைய ரிசல்ட் தெரியும், அரே ரேண்டமான நேம்ஸ். இப்போது நம்மளுக்கு இதிலேருந்து ஒரு 12 நேம்ஸ் வேணும், டேக் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து அரே கமா. இப்போ 12 நேம்ஸ் வேணும்னா ரோஸ் ஆர்குமெண்ட்டில் 12 கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம்னா ரேண்டமான நேம்ஸ் வந்துடுச்சு. இப்போ F9ன்ற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்ச் வந்து கரெக்டாக இருக்குன்னா Ctrl C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு Ctrl Shift V கொடுத்து ஆஸ் எ வேல்யூ பேஸ்ட் பண்ணிடலாம். இல்லை Ctrl Shift V வந்து வேலை செய்யலைன்னா Ctrl Z கொடுத்து பின்னாடி வந்துட்டு Ctrl Alt V கொடுங்க, பேஸ்ட் ஸ்பெஷல் டயலாக் பாக்ஸ் வந்துடும். அதில் மறுபடியும் V கொடுத்து என்ட்ரு கொடுங்க, வேல்யூஸை பேஸ்ட் ஆகிடும்.